எவா எடுத்தானு சொல்லிருங்க, இல்லனா மானங்கிட்ட கிளி கிழிச்சு போடுவேன். அம்மா எவா தண்ணி ஊத்தி வளர்த்த தென்னை மரத்துல இவ்ளோ வந்து காய களவண்டிட்டு போவாளுவே, எவ்வளவு தைரியம் இருக்கணும் இவ்வளவுக்குங்க. நான் மரத்துல இருந்து தேங்காய் வெளியே சத்தம் கேட்டதை வெளியே ஓடி வந்து பாக்கேன். எவா தான் தூக்கிட்டு போனான்னு தெரியல, கண்ணு மிக்க நேரத்துல தூக்கிட்டு போயிட்டா. அடுத்தவ தண்ணி ஊத்தி வளர்ப்பா மரத்தை, இவ்வளோ வந்து ஆட்டையை போட்டு போலான்னு இருப்பாளுவ. இன்னைக்கு எவான்னு மட்டும் தெரியட்டும், அவ கொண்ட முடிய பிடிச்சி நான் ஆஞ்சி. நான் இன்னைக்கு எவான்னு தெரிஞ்சுக்காம உடம்புண்டல்ல, காலடி செருப்பு தடத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். எவா தடன்னு பார்த்து அவளுக்கு நான் இப்ப என்ன பண்ணியன்னு பாரு. என்ன மீனா, ஒரு தேங்காய்க்கு போய் இந்த பரமேஸ்வரி இந்த ஆட்டம் ஆடிட்டு போறா? அவன் இன்னைக்கு நேத்தா சாந்தியக்கா இப்படி ஆட்டம் ஆடிட்டு அடக்கா. அவ எப்பயுமே இந்த ஆட்டம் தான் ஆடுவா. அவளே தேங்காய் ஒதுக்கி உள்ள வச்சுக்கிட்டு எவ்வளவு தூக்கிட்டு போயிட்டான்னு கூட ஆடினாலும் ஆடுவா. அவளை நம்ப முடியாது. நீ இப்ப சொல்றியே, இது வாஸ்தவமான பேச்சு. எனக்கு அந்த டவுட் தான் இருக்கு. இவ கோணம் தெரிஞ்சு எவளுமே இவ தேங்காவை எடுக்க மாட்டா. எனக்கெல்லாம் அந்த வழியை நடக்கவே இதுக்கு தான் பயமா இருக்கும். இல்லாத புள்ளாத எதையாவது ஒன்று சொல்லிட்டு அடப்பானு நான் அந்த பக்கமே வரமாட்டேன். அந்த பக்கத்து தெருவில் ஒரு குட்டி தெருவு இருக்கும் பாருங்க, சந்து, அந்த சந்து வழியாவே போயிட்டு வந்துடுறது. இங்க வந்தாலே அவ எதை கையில தூக்கிட்டு போறா, எவ என்னத்தை தூக்கிட்டு போறான்னு அவ பார்வை பூரா இங்கதான் இருக்கும். ஒரு ஓலை விழுந்தாலும் சரி, ஒரு மட்டை விழுந்தாலும் சரி, ஒரு தேங்காய் விழுந்தாலும் சரி, அதை யாரும் எடுத்துடக்கூடாது. எடுத்துட்டு அன்னைக்கு அவ இப்படிதான் கலவரம் பண்ணுவா. இன்னைக்கும் பாரு, யாரும் எடுத்துருக்காண்டாவா எனக்கு தெரிஞ்சு அவ தான் எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு இப்படி ஆடிட்டு அடக்கான்னு தோணுது எனக்கு என்னமோ. இல்லைன்னா நமக்கு வந்து நிற்கும், நீ எடுத்தியா நான் எடுத்தியான்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவா. இப்போ நம்ம கிட்ட எதுவுமே அவ கேட்கல, சுத்தி நம்ம நின்று பார்க்கும், நம்ம பாட்டுக்கு அவ பாட்டுக்கு கிடந்து கத்தியா. அவ எவ்வளவு எடுத்துடக்கூடாது, எடுத்து அந்த மாதிரி தான் நிப்பேன்னு காட்டுறதுக்காண்டி அவ அங்கிருந்து கத்திக்கிட்டு அடக்கான்னு தோணுது. ஒருவேளை இருக்குமா நீ சொல்ற மாதிரிதான்? ஆமா, இனிமே இன்னைக்கு இருட்டுற வரைக்கும் அவ இந்த ஆட்டம் தான் ஆடுவா பேரு. இருந்தாலும் இப்படி எல்லாம் இருக்க விடாதுமா பொம்பளை. இவெல்லாம் எச்சிகையால காக்கா கூட வரட்ட வேண்டாமா, சரியான பிசுனாரி. ஏலா உமா, எங்க வீட்டுக்காரு நான் கல்யாணம் ஆன புதுசுல எப்பயும் கை நிறைய வளையல் போட்டிருக்கணும் பாரு, உன் கைக்கு வளையல் அழகா இருக்குன்னு அப்படி சொன்னா மட்டும் போதுமா, கைக்கு வளையல் வாங்கி தரண்டாமாக்கும். அதானே, எதோ வாங்கி தந்தாராக்கா? நல்லா வாங்கி தந்தாருப்பா. ஒரு நாளும் ஒரு கண்ணாடி வளையல் கூட வாங்கி தந்தது கிடையாது. ஆனா உன் கைக்கு வளையல் அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லுவாரு. அந்த அளவு அவர் ஆசைப்படியாருன்னு அப்பப்ப வாங்கி கடைக்கு போனா வாங்கி வாங்கி போட்டுக்கிடுவேன். இப்படி ஊருக்குள்ள வருமா அப்பெல்லாம் வரும்போது கண்ணாடி வளையல் ஆகப்பட்டது வாங்குவேன். இப்பதான் கையில வளையலே போடுறது கிடையாது. எங்க மாமியாரும் கல்யாணம் ஆன புதுசுலலாம் கை மொட்டையா இருந்தா திட்டம், புருஷனுக்கு சாப்பாடு பரிமாறுறவ மொட்டையோட பரிமாறியான்னு. அதனாலயே வளையல் ஒத்த வளையலா இருந்தாலும் கையில வளையல் போடணும் பொம்பளை, கையில வளையல் போடாமலாம் இருப்பான்னு. அதுக்கு பைந்தே பயிர்னு அந்த பொம்பளைய பார்த்தா உடனே சாப்பாடு பரிமாறும்போது கையில வளையல் போட்டுட்டு தான் வந்து பரிமாறுவேனே. சமைக்கும் போதெல்லாம் சலக்கு பிளக்குன்னு இந்த சத்தம் கேட்கணும், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். எங்கேயாவது போனா நல்ல வளையல போட்டுலாம் வேற வந்ததை கலத்தி வைக்கணும்னு தான் எனக்கு தோணும். பத்துக்க எப்பயும் கையில வளையல் போட முடியும். என் மாமியாரும் திட்டம், என் புருஷனும் திட்டுவாரு. என்ன பண்ணான்னு தான் போட்டுக்கிட்டு தெரியாது. இப்போ இந்த வளையலெல்லாம் பார்த்ததா எனக்கு அப்போ உள்ளது ஞாபகம் வந்துருச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் இருக்கும்? இந்த பூமாரிக்கு இப்போ எத்தனை வயசு? 16 வயசா? 17 வயசு ஆயிட்டுல அவளுக்கு. சதீஷுக்கு வயசு 18 இருக்கும்னு நினைக்கேன். அதனால கல்யாணம் ஆகி எப்படி ஒரு 18-19 வருஷம் இருக்கும். பிள்ளைகள் பிறந்த நாள் ஞாபகம் இருக்காதாக்கும் உங்களுக்கு? சதீஷ் பிறந்த நாள் ஞாபகம் இருக்கும், பூமாரி பிறந்த நாள் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பத்துக்க கல்யாணம் ஆகி ஒரு 19 வருஷம்னு வச்சுக்கையா. பரவாயில்ல, 19 வருஷம் ஆனாலும் நீங்க இன்னும் எங்காதான் இருக்கீங்க போங்க. எங்க பிள்ளைலாம் பாருங்க இப்பதான் ஸ்கூல் போகுது. உங்க வயசுல எல்லாம் எனக்கெல்லாம் டொக்கு விழுந்துரும் போல இருக்க. உமா, உன்னைய பார்க்க இப்பவே அறக்கிழவி மாதிரி தான் இருக்க, டொக்கு கிழவி. பெரிய பொண்ணு, நானாவது தேவலாம், நீ என்னையில மோசம் பாரு, கண்ணாடிலாம் போட்ட. இப்பயே எனக்கு 2 பிள்ளை இருக்கு, வேற அப்படிதான் இருப்பேன். உனக்கு அப்படியா? ஒரு பிள்ளை தான் இருக்கு. இப்பயே வயசான மாதிரி இருந்தா இன்னொரு பிள்ளை எப்ப பெப்ப? எங்களுக்கு ஒன்னே போதும்பா. அப்படிலாம் சொல்லாதலாம் உமா, கூட ஒன்று பெத்துக்க. அப்பதான் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்தாசையா இருக்கும். உன் மொழ பள்ளிக்கூடம் போயாச்சு, இனிமே என்ன உனக்கு குறை? அட நீங்க வேற சும்மா கடங்கக்கா. இந்த ஹாஸ்பிட்டலு செக்கப்பு அது இதுன்னு நினைச்சு பார்த்தல இன்னொரு முறை எம்மா எனக்கு வேண்டாமா. அப்புறம் இப்படியெல்லாம் ப்ரீ பேடா சுத்த முடியுமாக்கும்? இன்னொரு பிள்ளைல நான் பெத்துக்க மாட்டேன்ப்பா. இப்படி சொல்றவளோதான் அடுத்த பிள்ளைய உடனே பெத்துக்கிடுவா. இப்படியே உருட்டிக்கிட்டே திரிங்க. அம்மா பூமாரி எங்க? வளையல அவளுக்கு பார்க்காம நீங்க உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாக்கும். அரைக்கிழவி இதுல நீங்க தான். அவ கொஞ்சம் இந்த சிமிசு எல்லாம் துவைச்சு போட வேண்டியிருக்கு, துவைச்சு போட்டுட்டு வாரேம்மா. இப்ப வருவா. ஏம்மா நான் வந்துட்டேன். எப்ப பூமாரி இங்க ஓடியா அங்க ஓடியா? போ பூமாரி, உனக்கு என்ன வேணுமோ வாங்கு, அம்மா காசு கொடுத்துக்கிடியே. சரிம்மா. இப்ப நீங்களா எப்ப வந்தீங்க? நாங்களாம் அப்பே வந்துட்டோம். ஆமா, நீ ஏன் லேட்டு? சின்ன பொண்ணு கூப்பிட்டியா? அவி அம்மா விடமுண்டுங்க, அவளாம் பாத்திரம் தேய்க்க சொல்லிட்டாங்களாம். பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா. யாரு? சின்ன பொண்ணா? அது லிட்டில் பிரின்சஸ் ஆச்சே.
எப்படி பாத்திரம் எல்லாம் தேய்க்குது? அது அம்மாக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதனால அது அம்மா கொஞ்சம் வேலைலாம் செஞ்சு பழகு, நான் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு ஒரே திட்டான். அதனால அவ வேலை பார்க்க வீட்டுல இப்போ ஒரே எங்க அம்மா வேலையா சொல்லி கொல்லியாவன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஐயோ பாவம். முடிஞ்ச அளவுக்கு பாத்திரத்தை சும்மா வேண்டாம் வெறுப்புக்குனாலும் தேய்ச்சி போட்டுட்டு ஓடியாரேன் இருங்கப்பேன்னா. அதுக்குள்ள வளையல் கடைக்காரர் போயிடுவாரு, நீ வீட்டிலே கடைன்னு சொன்னேன். வந்துருவேன்பேன்னா எப்படி வராளோ தெரியல. ஏன் தான் அந்த அம்மாக்கெல்லாம் இப்படி இருக்காவளா தெரியலம்மா. பிள்ளைல கொஞ்சம் சந்தோஷமா இருக்க முடியாவளா? ஜோனி ரொம்ப ஃபீல் பண்ணாத. உனக்கு இப்போ வயிறு வலிலாம் பறந்துருக்குமே வளையல் கடையை பார்த்தப்புறம். நீ மூடு என்ன ரொம்ப பண்ணாத. எவ உங்க சண்டையை எங்க போனாலும் விட முடியலாவ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய? ரெண்டோம் யாளாளுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கிய? நான் எனக்கு 2-3 வளையலும் பொட்டும் தான் எடுத்திருக்கேன், இன்னும் ஒன்றும் வேற எடுக்கல. நெயில் பாலிசி இப்பதான் போட்டு பார்த்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இப்ப சந்தி அந்த வளையல பாறேன். இந்த வளையல் சஞ்சனா சடங்குக்கு நம்ம ஒரு 2 பேரும் ஒரு சேலை கட்டணும் பாரு, அதுக்கு கரெக்டா இருக்கும். அந்த கிரீன் கலர் உனக்கும் இந்த ஆரஞ்சு கலர் எனக்கும் சூப்பரா இருக்கும், அதுக்கு மேட்சிங்கா இருக்கும். எடுப்போமாவே? ஆனா அதுக்கு தான் நம்ம மேட்சிங்கா வீட்ல ஏற்கனவே எடுத்தது இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இது? சரி இருந்தாலும் பரவாயில்ல, எடுப்போம்பா நல்லா அழகா இருக்கு. எனக்கு வேண்டாம், எனக்கு அப்ப இருக்குது அந்த வளையலே போதும் அந்த செட்டுக்கு. நீ உனக்கு வேணும்னா எடுத்துக்க. சரி ஏன் இப்படி இருக்கா? சேர்த்து எடுப்போம்ப. அம்மா வேற நீ வேண்டாம்னு சொன்னா எனக்கும் வேண்டாம்னு சொல்லுவாத. சரி நீ ரொம்ப ஆசைப்படுற, அதனால நானும் எடுத்துக்கிடுறேன். சரி எடுத்து போறேன்டா. ஓவரா பண்ணுவாமா அந்த சந்தியா. எப்ப என் நெயில் கலர் அழகா இருக்கா? கேவலமா இருக்கு. உனக்கு பொறாம ஜோனி. காய்கறி போட்டு மொத்தமா குக்கர்ல போட்டு செஞ்சிருக்காளோ, இதுன்னா கொஞ்சம் குக்கர்லன்னா கெட்டு போவாதுதான், நல்லாதான் இருக்கு. அப்ப சாப்பிடுவோம். என்னண்ணே சாப்பாடு நல்லா இருக்கா? ஆமாம்மா சாப்பாடு நல்லாதான் இருக்கு. நான் கூட கெட்டு போயிருக்குமோன்னு நினைச்சேன், கெட்டு போகல. என் பொண்டாட்டி குக்கர்ல போட்டு காய்கறி சோறு மாதிரி செஞ்சிருப்பா போல இருக்கு. அது கொஞ்சம் குக்கர்ல போட்டதான் சாப்பாடு கொஞ்சம் இதா இருக்கும்ல, அதனால நல்லாதான் இருக்கு. சரிண்ணே நாங்க தண்ணி. இதுல வைமா. சரிண்ணே நீங்க பொறுமையா இருந்து சாப்பிட்டுட்டு வாங்க, நாங்க அதுல பார்த்து பறக்கிட்டு இருக்கோம். யாராவது வந்தானாலும் கொஞ்சம் இருங்க, அண்ணன் வருவாவன்னு சொல்றேன். சரிம்மா. இங்க பாரு, என் கையில நான் எல்லா கலருமே போட்டு பார்த்துட்டேன். இப்படியாவ அவ்வளவு கலரையும் அடிப்பாவ? இங்க பாரு, நம்ம கலர் நம்ம கைக்கு நல்லா இருக்கான்னு போட்ட மாதிரி ஆச்சு, அப்படியே நெயில் பாலிஷ் போட்ட மாதிரி ஆச்சு. ஒரே கலர்ல 2 மாங்கா. இருந்தாலும் இதெல்லாம் அநியாயம். யாரு பண்றதுமா அநியாயம்? ஒரு கலர்ல இருந்து ஒரு நகத்துக்கு போடுறது அநியாயமா? ஒரு நெயில் பாலிஷ் பாட்டிலே காலி பண்றது அநியாயமாமா? நீங்க மேடம் எப்படி போட்டீங்க? 5 விரலுக்கும் ஒரே நெயில் பாலிஷ் எடுத்து போட்டீங்க. நான் அப்படி ஒன்றும் எடுக்கல, எல்லாத்துலயும் இருந்து ஒரே ஒரு நகத்துக்கு மட்டும்தான் எடுத்தேன். நீ போட்டு பார்த்த நெயில் பாலிஷ் அங்கே வச்சுட்டு அதே கலர்ல வேற பாட்டில தானே தூக்குனேன். ஆமா, வேற ஏன் 5 விரலுக்கும் யூஸ் பண்ணிட்டு குறைஞ்சிருக்கும்ல, அதனாலதான் நான் வேற முழு பாட்டில் எடுத்தேன், உடைக்காதது. அப்ப நீங்க பண்றது மட்டும் மேடம் பண்றது மட்டும் தப்பு இல்லையோ? நாங்க பண்றது மட்டும் தப்பு என்ன? நம்மளே இந்த மாதிரி அட்டுழியம் பண்றோம்னா நம்மளே மாதிரி எத்தனை பேர் எடுத்து போட்டு பார்த்துட்டு வச்சிருப்பாவ. அது மட்டும் ஓபன் பண்ணாததுன்னு எப்படி கண்டுபிடிப்பிய? எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வச்சிருப்பாவ. அப்போ ஆமல்ல பூமாரி, அப்ப நான் எடுத்ததை யாராவது யூஸ் பண்ணிட்டு வச்சதுதான் இருக்குமோ? மேபி இருக்கலாம். அது என்ன ரெண்டும் தமிழ்ல ஒர்க்கா இங்கிலீஷ்ல ஒர்க்காயா? கடவுளே, இருக்கலாம். போதுமா? ஆமா, இங்க பெரிய இங்கிலீஷ் டீச்சர் நம்மள அப்படியே கரெக்ட் பண்ணுவாங்க மேடம். ஏம்ப நீ தப்பு பண்ண அந்த இடத்துல சரியா உனக்கு ஒரு நாளும் சொல்லி தந்தது இல்லையோ? ரொம்ப மினுக்காத என்ன? நான் இந்த 3 பாட்டில் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். என்னது 3 பாட்டில் நெயில் பாலிஷா? ஏதாவது ஒன்று தான் எடுக்கணும், அம்மா இல்லைன்னா கொண்டு விடுவா. எனக்கு இந்த 3 பிடிச்சிருக்குப்பா, நான் இந்த 3 எடுக்கிறேன். உனக்கு எத்தனை வேணுமோ நீ எடுத்துக்க. அப்போ நான் என் கைக்கு அடிச்சு பார்த்தா விரலுக்கு அடிச்சு பார்த்தா 5 கலர் எடுப்பேன். ஏடு அம்மா காசு தந்தானே எடுத்துக்க, எனக்கு என்ன? நீ மட்டும் 3 கலர் எடுக்க, அதுக்கு மட்டும் அம்மா ஒன்றும் சொல்ல முடியல. திட்டுனா நான் வச்சிருவேன்ப்பா, ஒரே ஒரு கலர் போதும்னு. திட்டலைன்னா அந்தாலும் எடுத்துக்கிடுவேன். எனக்கு தெரியாது, உனக்கும் வேணும்னா எடுத்து வச்சுக்க. அம்மா திட்டுனானா வச்சிரு, ஒன்றும் சொல்லலைன்னா கொண்டு வந்துரு, அவ்வளோதான். அப்பனா நானும் 5 கலர் எடுத்து வைக்க இரு. 5 என்னம்மா, 100 கூட எடுத்துக்க. எங்க சண்டை நடந்தாலும் சிட்டா பறந்து வந்துருவா அந்த உமா. இன்னைக்கு நான் கொடுக்க குடுப்புல எவாலும் இந்த வழியா இனிமே வரக்கூடாது. நானும் என் புருஷன்கிட்ட ஒரு வேலையை வெட்டி போடுங்க, அவனும் போட்ட பாடு கிடையாது. இன்னைக்கு நான் இவனுக்கு கொடுக்குற குடுப்புல எவாலும் இனிமே இந்த பக்கம் வர மாட்டா பேரு. என்னத்துக்கு வந்த நலனுக்கா? ஒரு தேங்காய்க்கு இவ்வளவு அக்க போற? வேற தேங்காய் வைக்க வேலை என்னங்கிய எவா தூக்கிட்டு போனாலும் தெரியல. ஒருவேளை உன் மருமவா எதுவும் தூக்கிருப்பாளோ? அவ தூக்கிட்டு போட்டிருந்தா வீட்டில் தானே போட்டிருக்கணும். வீட்டில் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இவன் எப்போ தேங்காய் எடுத்தா என்ன கதை ஒன்றும் தெரியலையே. எப்போ தேங்காய் விழுந்துச்சு என்னன்னு கேட்டாதான் தெரியும். பரம தேங்காய் எப்போ விழுந்தது? இப்பதான், இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தேங்காய் விழுந்துச்சு. தேங்காய் விழுந்த உடனே நான் வெளியே ஓடி வாரேன், எவ்வளோதான் தூக்கிட்டு போயிட்டா. ஆளு நடமாட்டா அப்ப இருந்துச்சு. எவானு மூஞ்ச பார்க்கல, திப்பு திப்புன்னு ஓடுனா.
சரி. அடாடாடா, ஒண்ணும் காய்க்காத மரத்துக்கே இவ்வளவு அக்க போறா இருக்க. கொத்து கொத்தா காய் காய்ச்சி தொங்கிச்சுன்னா அவ்வளவுதான் போலயே. என்னாச்சு, என்ன பிரச்சனைங்க? வாங்க லட்சுமி அக்கா, நம்ம பரம வீட்டு மரத்துல இருந்து தேங்காவை எவ்வளவு தூக்கிட்டு போயிட்டாலாம். அதான் ஒரே அறுப்பா இருக்கு. தேங்காவா? தேங்காய்னா நம்ம வரும்போது விழுந்த தேங்காய் தானே? என்னக்கு? இல்ல இல்ல, அதுக்கு இவ இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நாங்க வரும்போது ஒரு தேங்காய் விழுந்தது, அந்த தேங்காய் அங்கனே தானே கிடந்துச்சு. எவ்வளவு எடுத்துட்டு திப்பு திப்புன்னு ஓடனான்னு சொல்லிட்டு அடக்காக்க, என்னன்னு தெரியல. இவளை பத்தி தான் எல்லாருக்கும் தெரியுமே, வேற எப்படி எடுப்பாவ? என் முவளும் கையில தூக்குனா, நான் கூட எல்லாம் எடுத்த இடத்துல வச்சுட்டு வாளான்னு சொன்னேன். அவ தான் வச்சுட்டு ஓடியிருந்தா. அதுக்கப்புறம் யாரும் எடுத்துட்டு போனான்னு தெரியலையே. இந்த வளையல் கடைக்காரன் வந்திருக்கானதான், வளையல் கடைக்கு தான் எல்லாம் வாங்கிறதுக்கும் ஓடினாலுவ. அதுக்கப்புறம் யார் தூக்கிட்டு போனான்னு தெரியலையே. எக்கு அப்ப சத்தமா பேசாதீங்க, அமைதியா இருங்க. அவ காதுல விழுந்துனா அவ்வளவுதான், வேற நீங்க தான் எடுத்தியே நிறுவா. இந்த பக்கம் தான் ஓடனா, காலு தடம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். எவ விட்டு பக்கம் இந்த காலு தடம் போகுதுன்னு பார்க்க தானே போறேன் நானும். எவளும் பிள்ளையில யாவி விட்டு கூட எடுத்திருப்பாளே, எந்த பயலை விட்டு எடுத்தான்னு தெரியல. எக்க அவளுக்கு இந்த பக்கத்துல நடமாட்டம் எதுவும் தெரிஞ்சிட்டா போதும், உடனே சும்மாக்குமே அவளே காயை எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு நான் கூட இப்படி சொல்லுவா. அப்பதான் இந்த பக்கம் யாரும் வரமாட்டாவேன்றதுக்காண்டி. வரக்கூடாதுன்னா இந்த பக்கம் வேலையை போட்டு அடக்கி வைக்கணும். இங்க சும்மா கிடக்கிறதுனால நம்ம இதை ஷார்ட்கட்டா யூஸ் பண்ணியோம். ஆமாக்கா, அப்படி சொல்லுங்க. இல்லாட்டினா நம்ம ஏன் இந்த பக்கம் வர போறோம்? அவட்ட வேணா நான் சொல்லட்டுமாடே, தேங்காய் விழுந்துச்சு, நாங்களும் வரும்போது தான் நாங்களும் அங்கனே தான் வச்சுட்டு வந்தோன்னு. நீங்க வேற சும்மா இருங்க, இல்லன்னா அவ இப்ப ஆடாடுன்னு ஆடிப்படுவா. வேற அவ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு அடக்கால. நீங்க உங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருங்கக்கா. ஏதாவது சொல்ல போனீங்கன்னா வேற நீங்க தான் வேற கெட்ட பேர் ஏத்துக்கிட்டு கிடக்கணும். லட்சுமி, நீ உன் மூணலோட இந்த பக்கமா போனல்ல, என்ன திடீர்னு இந்த ராங்கி லட்சு பக்கம் திரும்புறா? இவ எல்லாத்தையும் வியாவு பார்த்துக்கிட்டு தமக்க இருந்திருக்கா. இவ வியானுனே தான் இப்ப பிரச்சனை பண்ற அந்த பொம்பளை. ஆமா பரமு, நாங்களும் இந்த வழியா தான் வந்தோம். ஆனா அந்த நேரத்துல தேங்காய் விழுந்துச்சு. என் முவ கூட எடுத்தா, நான் அங்க வயில இதெல்லாம் எடுக்கப்படாதுன்னு சொல்லி அவளை சத்தம் போட்டேன். அவ வச்சிட்டுலாம் ஓடியந்தா. ஓஹோ, அப்ப நினைச்சது சரியா போச்சு. நீ தான் அப்ப எடுத்திருக்க உன் மோளை விட்டு. பாரு, வாய்க்கு வந்தபடி பேசாத பத்துக்க. அப்படிதானா பேசுவேன்? யாமரத்து தேங்காவே திருடுவியே நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? நான் ஒன்னும் ஒரு தேங்காய்க்கு வக்கத்தவ கிடையாது. என் தோட்டத்துல கிடக்குது 1000 தேங்காய். நான் என்னத்துக்கு ஓமரத்து தேங்காவை நான் களவாண்டுட்டு போனா எனக்கு என்ன தலையெழுத்தானே கேட்கேன். அந்த அளவுக்கு நான் ஒன்னும் தரந்தாந்து போகல. என் பிள்ளைகளுக்கு நான் அதை கத்து கொடுக்கல. நான் சொல்லியே நீ உன் பிள்ளைய ஏவிதான் நீ எடுத்துட்டு வர சொல்லி இருக்கா. அதான் அவ அந்த மாதிரி தலைதறிக்க ஓடி இருக்கா. அந்த பிள்ளைல நான் வச்சுட்டு வானதான் சொன்னேன். அது விளையாட்டு புத்தியில தூக்கிருச்சுன்னு அதை வச்சுட்டு வாங்கலான்னு அவ ஓடி வந்தா. அவ்வளவுதான். என் பிள்ளைகளுக்கு அந்த புத்திலாம் கிடையாது. நீயே எடுத்து உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ சும்மா பழிய போட்டுக்கிட்டு தெரியாத. அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் பாத்துக்காமா. நான் சொல்லல சந்தியக்க, இவ போறத பார்த்துட்டு தான் இவ மேல திருட்டு பட்டத்தை கட்டணும்னு தான் இவ்வளவு நேரம் கடந்து ஆடிட்டு அடந்திருக்கா. இவாளே வீட்டுக்குள்ள தூக்கி வச்சுக்கிட்டு இவட்டு இப்படி சாட மடையா திட்டினாதான் எவ்வளவு இந்த பக்கம் வரமுண்டான்னு. உனக்கு இந்த பக்கத்துல யாரும் வரக்கூடாதுன்னா நீ ஒரு வேலையை வெட்டி போடு. அதுக்கப்புறம் யாரும் வராண்டாவ. நீ சும்மா மினிக்கிட்டு இருக்காத, சொல்லிட்டே அம்மா. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசினா செவிலுக்குள்ளலாம் திருப்பிடுவேன். சும்மா பாத்துக்கிட்டு அமைதியா போறவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. என்னைய சாது மிரண்டா காடு கொள்ளாதும்பாவ. அந்த மாதிரி தான் என்னைய ரொம்ப சீண்டி பார்க்காத சொல்லிட்டேன். ஊன்னு சொல்லுங்க. இவ குடுமிய நான் அறுத்து கையில தாரேன். ஆமா, அது வரைக்கும் என் கையை புளியங்கா பறிச்சுக்கிட்டு இருக்கும்ல. அவ கிடக்கா சில்லாட்ட. வாங்க நம்ம போவோம். என் தோட்டத்துல கிடக்க 1000 தேங்காய். இவ அந்த ஒரு தேங்காய்க்கு பிச்சைக்காரி கணக்கா கிடந்து ஆடிட்டு கிடக்கா. ஏய் குடுமி, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஓட்ட பிரிச்சு இறங்கி உன் குடுமி ரெண்டையும் நான் கட் பண்ணல. என் பேர் உமா இல்ல. என்ன வரட்டா? ஜாக்கிரதை சொல்லிட்டேன் அம்மா. எல்லாம் வாங்கலா போவோம். மாசம் ஒரு பிஜிஎம் போட்டுங்க நடப்போம். எட்டி நீ நடக்கிறது அக்கில்ல கட்டி வந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க. ஒழுங்கா நட. மாசு பீஜியம் போட்டு கேவலப்படுத்தாத. நீ முத ஒழுங்கா நடடி வெண்ண. அட நானே எல்லாத்தையும் போட்டுட்டு நானும் ஓடி போய் பார்க்கலான்னு தான் பார்த்தேன். வேற நீங்களே கிண்டல் பண்ணுவீங்கன்னு தான் நான் பாட்டுக்கு இருக்கேன். நீங்களே யாராவது ஒருத்தர் வந்திருந்தாலும் நான் சிட்டா பிறந்திருப்பேன். அட நாயே, அப்ப துணைக்கு ஆள் இல்லாம தான் போகாம இருந்தியா? ஆமாப்பா நாயே, உன்னைய நாயின்னு நான் சொல்லிட்டேன்னா திருப்பி என்னைய நீ நாயின்னு சொல்லியே அவன் என்ன? ஆமா, நீ என்னைய எப்படி கூப்பிடுறியோ அப்படிதான் நான் திருப்பி கூப்பிட முடியும். ஏப்ப என்னைக்காவது ஒரு நாள் என்னைய அக்கான்னு கூப்பிட்டுருக்கியாவ? பேர சொல்லி சந்தியா சந்தியான்னு தானே கூப்பிடுற. அதுக்கெல்லாம் நான் ஏதாவது சொல்றேன்னாவ? நான் மட்டும் இப்படி சொன்ன உடனே எதுக்கு போய் என்னை இப்படி சொல்றா? அதெல்லாம் அப்படிதான் கூப்பிடுவேன். அக்கானா
ரெண்டு கொம்பா என்ன உன்னை அக்கான்லாம் கூப்பிடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. உன் பேர் சந்தியா தானே, சந்தியான்னு தான் கூப்பிடுவேன். அக்கான்னு அசிங்கமாக கூப்பிட்டா வேற யாரையோ கூப்பிடுற மாதிரி வேற இருக்கு. எப்போ வாவ நாயே போவ நாயன்னு உன்னை அப்படி கூப்பிட்டாதான் எனக்கு ஒரு அக்கா ஃபீலே வருது. அதனால நீ அதெல்லாம் பொருட்படுத்திக்காத, சொல்லிட்டேன். நீ அதுக்கு மேலே எதிர்பார்த்தாலும் நான் சொல்ல முடியேன். அதனால நான் அக்கான்லாம் கூப்பிடுவேன்னு நினச்சிக்கிட்டு கனவுல கூட நினைக்காத. தண்ட மாடு ஒரு நாளும் கூப்பிடாது தண்டம், பொடி முண்டம். அடாடா பழையபடி ரெண்டரை சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்கம்மா. புபரி நீ ஒன்றும் எடுக்கலையா? எனக்கு என்ன எடுக்கிறதுனே தெரியல. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கு. அதனால எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்க வேற எப்படி எடுத்து பறிக்க வச்சிருக்கோம். நீ உனக்கு பொட்டுக்கிட்டு வளையல் நீ என்ன வேணுமோ எடு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குது. நெயில் பாலிஷ்லாம் அப்புறம் அப்படியே நம்ம ரொம்ப போட மாட்டோமா ஸ்கூலுக்கு, அப்புறம் அது அப்படியே கிடந்து காயும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா திட்டுவாவ. அப்புறம் பொட்டும் கிடக்குது வேற, அதுவும் வேற வாங்கி போட்டு அந்த ஆளை கிடக்கும். அப்படி என்னத்தை வாங்கினே தெரியல. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. வேணா நான் ரப்பர் பேண்டு தான் வாங்கணும், கொஞ்சம் அழுக்கா கிடக்கு. அதையுமே நான் எப்போனா சண்டே துவைச்சி அதை அப்படியே சாப்பை வச்சு கைக்குள்ளே நாலு கசக்கி காய போட்டுருவேன். அதனால பேண்டுமே என்கிட்ட கிடக்கும் துவைச்சி போட்டா. அதனால என்ன வாங்கன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்போ நெயில் பாலிஷ்லாம் ரொம்ப நாள் ஆயிட்டுன்னா ஒரு கற்பூரத்தை கொஞ்சம் உடச்சி உள்ளே போட்டு கொஞ்ச நேரம் குளிக்கிட்டு வச்சப்பறம் பார்த்தோன்னா கெட்டியாக இருக்கிற நெயில் பாலிஷ் அப்படியே லிக்விடாக மாறிடும்ப. வேணா ட்ரை பண்ணி பாரு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கி போட்டோன்னா அது பாட்டுக்கு கிடக்கும்ல. எப்போ பூமாரி சோனி சொல்கிற மெத்தடெலாம் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரில. நான்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலப்பா, நீ வேணா ட்ரை பண்ணி பார்த்துக்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், சும்மா வேடிக்கையாவது பார்த்துட்டு போகிறேன். எப்போ ஏதாவது வாங்குவேன், நீ ஒன்றும் வாங்கலன்னா அப்புறம் எங்கம்மா அந்த பிள்ளையே பாரு, அதை ஐயா அம்மைக்கு செலவு வைக்கிறா, நீங்களும் ரெண்டு பேரும் இப்படி செலவு பண்ணுறீங்களே, எனக்கு இப்படி செலவு வைக்கலன்னு ஏதாவது சொல்லுவோம் எங்கள் அம்மா. ஏதாவது வாங்குவேன் நீயும். என்ன பெரிய அளவு ஒன்றும் காணும், சின்ன பிள்ளையில தான் இருக்கு. எவகிட்ட சண்டைக்கு நிற்கலான்னு தான் அலையாளுவேன். இப்போ சோனி அங்கே பாரு, உங்கள் அம்மா கோவமாக வராவே. அட ஆமா, ஏன் அம்மா இவ்வளோ கோவமாக வரா? என்னைய பார்த்தா இவ்வளோளுக்கு ஈச்ச வாய்த்தனமாக தெரிது போல இருக்கு. என்னம்மா என்னாச்சு, கோவமா இருக்கிய போல தெரியுதே. இந்தாங்க சொம்பு. ஆமாண்ணே, வயிற்றுச்சில கலப்பியாளுவேன். எதுவும் சண்டையா? சத்தம் கேட்டுச்சு. ஆமாண்ணே, சும்மா போற வரவட்டெல்லாம் சண்டை இழுக்கணும்னு ஒருத்தி இழுத்துக்கிட்டு அலையா. அதான் அவனை 4 கிளிப்பு கொடுத்துட்டு வாரேன். சரி விடுங்க லட்சி, கோவப்படாதீங்க. அதை நம்ம எல்லாம் கோரசா திட்டிட்டு வந்துட்டோம்ல. அந்த வழியா வந்தோம்னே, வந்ததுக்கு அந்த வீட்டுக்காரே அவ மரத்துல இருந்து விழுந்த தேங்காயை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம்னு சும்மா எங்க கிட்ட சண்டைக்கு இழுக்கானே. அதுக்குதான் நல்ல கிளிப்பு கொடுத்துட்டு வாரேன். வியானனே என்கிட்ட சண்டைக்கு வரணும்னு சரசம் பண்ணிக்கிட்டு அலையாளுவேன். வரும்போது தேங்காய் உளுந்துச்சு. ஆனா அந்த தேங்காவை என் முக எடுக்கும் போதே அவ குணம் காணாது தெரியும் நமக்கு. அதை வச்சுட்டு ஒழுங்கா வந்துருன்னு என் மோட்ட சொன்னேன். அவ வச்சுட்டு ஓடியந்தா. அதுக்குள்ள அவ அந்த தேங்காவை கொண்டு வீட்டுக்குள்ள வச்சுட்டு என் மொபைலை விட்டு நான் எடுத்துட்டு வர சொன்னேன். எடுத்துட்டு ஓடிட்டான்னு எல்லாரும் முன்னாடியும் கிடந்து கத்தியா. அதை சாட மடையா திட்டிய மாதிரி அவ்வளோரையும் வச்சுட்டு கடைசியில என்னைய கண்ட உடனே நீ தானே எடுத்த, நீ தானே போனான்னு சொல்லி கேட்கா. அப்ப அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கனா. நான் ஒரு தேங்காய்க்கு வைக்க தலைவன்னே. சரிம்மா விடுங்க, ஒரு சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. இவ சந்தியா புரியுதா யாரால இந்த பிரச்சனைன்னு? எல்லாம் ஒன்னாலதான். இவ சோனி சும்மா இருவ, நாளாம் வச்சுட்டு வந்துட்டேன், நாளாம் எடுக்கல. நீ எடுத்ததுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே. சரி லட்சுமி விடு, அதான் அவளை பத்தி எல்லாருக்கும் தெரியுமே. எப்ப நீ இதுக்கு பிள்ளை போட்டு சொல்லப்பா, நான் காசை தந்துட்டு போறேன். நிறைய வேலை கிடக்கு. இருங்கம்மா, நான் அந்த வாரேன். நீங்களும் எல்லாம் எடுத்தீங்களா? ஆமாம்மா, தான் எடுத்துட்டோம், அவ்வளவுதான். எவ்வளவு சொல்லுவானே நம்ம தெரியல, பார்க்கணும். நமக்கு எனக்கு அதான் தெரியல. நான் பாட்டுக்கு அவ்வளோத்தையும் அள்ளி போட்டுட்டேன். எவ்வளோ சொல்ல போறாரோ தெரியல. நம்ம பறக்கினதை பூரா அந்தந்தால போட்டுட்டு வெய்யாச்சு, எங்கன்னா நடக்க தெரியல. ஏதாவது பெரிய பொண்ணு ஓடியா பாப்போம். ஆமாளா, வா வா. ஏ பூமாரி, நீ ஒன்றும் உனக்கு எடுக்கலையா? எனக்கு எதுவும் வேண்டாமா. பொட்டுக்கிட்டு வளையலு மையின்னு ஒன்றும் வேண்டாமா. எல்லாம் இப்போதைக்கு இருக்குமா, வேண்டாம். சரி ரைட்டு, ரொம்ப நல்லதா போச்சு. இல்லை நீங்களும் எண்ணத்தெல்லாம் இப்படி அள்ளி போட்டு வச்சிருக்கீங்க. மனம் போல அவ்வளோ எடுத்து வச்சிருக்கீங்களா என்னங்க? இது என்னலாம் போட்டு கண்ணுக்கே தெரியாத மாதிரி போட்டு, நான் அப்பயே சொன்னேன் அந்த போட்டை எடுக்காத, நல்லா அரக்கு கலர்ல நல்லா பெரிய போட்டா கண்ணுக்கு தெரிய மாதிரி எடுன்னு. இரு, உனக்கு நான் எடுத்து தரேன் பேரு. ஏம்மா அதெல்லாம் எனக்கு நல்லா இருக்காதும்மா, வேண்டாம்மா, எனக்கு இது போதும். ஏம்மா இப்போ இதுதாம்மா ஃபேஷன். இந்த லெச்சு கடந்து பிள்ளைகள பாடா படுத்திட்டே டக்கம்மா. காலேஜ் பிள்ளைகளும் மங்காத்தா கணங்கா அவ்வளோ பெரிய பொட்டை வச்சா நல்லாவா இருக்கும். இந்த லெச்சு சொன்னால் நம்மக்கிட்டையும் கோவப்படும். நீங்களே தான் பொட்டு வைக்க மாட்டேங்கியே, உங்களோட சொல்லி பார்த்தாச்சு, நீங்களே கேட்க மாட்டேங்கியே, அவளோடையும் கேட்கக்கூடாம பண்ணாதீங்களான்னு சத்தம் போடும். உங்களுக்கு 1100 ரூபாம்மா. அவ்வளோ வந்துருச்சா? ஆமாம்மா, வளையலே நல்ல ரேட்டு பார்த்தீங்களா? நீங்க எல்லா கலர்ஸ்ல எடுத்திருக்கீங்களா ஒரு பாக்ஸா? அதனாலதாம்மா. ஐயா எனக்கு உங்களுக்கு 300 ரூபாம்மா. சரி, என் மருமவா தருவா என்னையா? சரிம்மா. சரி நான் வாரையா, இந்த கூடையை மட்டும் எடுத்துக்கங்க. இந்தாங்க. ஆமா, எனக்கு என் மருமவா தருவா என்னையா? நானும் போயிட்டு வரேன். சரிம்மா. என்ன உங்க 2 மாமியார்களும் உங்களை காசை கிட்ட சொல்றாவோ போல தருது? அட அதானே, என் மாமியார் என்னமோ
நான் பென்ஷன் காசுல என் மொபைலுக்கு வாங்கியல சொல்லிச்சு. கடைசியில என் தலையில கட்டிட்டு போகுது குந்தாணி. இங்கே பாருலா, நான் எனக்கு ஒரே ஒரு செட்டு வளையல் மட்டும்தான்லாம் எடுத்திருக்கேன். அந்த பொம்பளை என்னன்னா 1100 பில்லை போட்டு வாங்கிட்டு போயிருக்கு அதுக்கு மட்டுமே. நான் அந்த வளையல் எடுக்கிறதுக்கு ஒரு 100 200 ஆகும்னா கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தேன்னா அது என்ன 1000 ஏற்றி வச்சுட்டு போயிருக்கு. என்ன கொடுமை இது. நல்ல வேலை, எனக்கு 300 தான், நான் தப்பிச்சிட்டேன். பரவாயில்ல, என் மக கூட ஒன்றும் வேண்டானிட்டா. அதனால நானும் பார்த்துட்டு வச்சுட்டு ஓடிடுவேன்ப்பா. வேற என்ன பண்ணுறது, கொடுத்துதான் ஆகணும். என்னம்மா நீங்களா எடுத்துட்டீங்களா? அந்த பார்த்துக்கிட்டே இருக்கோண்ணே. சீக்கிரம் பார்த்து எடுங்கம்மா. அட, இந்த லட்சிக்கு என்னதான் பிரச்சனையா? இந்த மாதிரி பொட்டெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாதோ? ஏம்மா, இதெல்லாம் காலேஜுக்கு வச்சுட்டு போனா நல்லா இருக்காதும்மா. ஏம்மா, உனக்கு வேணும்னா அதை எடுத்துக்கவே, எங்களுக்கு வாங்க சொல்லி எங்களை நச்சரிக்காத சொல்லிட்டேம்மா. இது நல்ல கதையா இருக்க. காசை கொடுக்கவா? நான் என்னத்த சொல்றேன்னா அதான் நீங்களே எடுக்கணும். அதுக்குன்னு நல்லா இல்லாததெல்லாம் எடுக்க முடியாது. எங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நாங்க எடுப்போம். இதெல்லாம் வச்சனா மங்காத்த கணக்கா இருக்கும். ஏம்மா, ஆமாம்மா, ஸ்கூலுக்குலாம் இதெல்லாம் வச்சுட்டு போனால் எங்களை சிரிச்சு விடுவாம்மா. ஆன்டி மாரி இருக்கும். அதெல்லாம் வயசானையே தான் வைப்பாவ. எந்த பிள்ளையாவது இவ்வளோ பெரிய பொட்டு வச்சு நீ பார்த்துருக்கியா சொல்லு? இல்லை, அதுக்குன்னு கண்ணுக்கு தெரியாத மாதிரியாலாம் பொட்டை இப்பயே கொஞ்சமாவது கண்ணுக்கு தெரிய மாதிரி எடுப்பாவது ஒரு பொட்டை வைங்கலாம். இதில் நான் அரக்கு கலரில் இந்த சின்ன சைஸ் தான் எடுத்துருக்கேன் பாரு. இதுலையாவது ஒன்று எடுங்க. போமா, எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், எல்லாத்தையும் நீயே வச்சுக்க போ. அட, ரொம்ப சிலுத்துக்கிற ஆளுவல லட்சு. இப்படி பிள்ளையில போட்டு உயிரை எடுக்காம என்னத்தையும் அவளுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு போறாளுன்னு விடுங்க லட்சு. நீ சும்மா இருல, அப்படிலாம் விடப்படாது பிள்ளைகள. நமக்கு என்ன பிடிக்குதோ, நமக்கு என்ன சரின்னு படுதோ அதை தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அவ்வளோ விருப்பம் போல விட்டா சரிப்பட்டு வராது. பாரு, எல்லாம் கண்ணுக்கு தெரியாத பொட்டு இப்படி எவ்வளவு வைப்பாளா? நாங்களாம் என்ன வைக்கா செய்யும்? நல்லா தானே, வைக்காம இருந்தாலும் நல்லா ஸ்டைலாக இருக்குன்னு நாங்கள் தலையெல்லாம் விரிச்சு போட்டு தலையில பாருங்க, 4 முடியெல்லாம் பாருங்க, சைடில் 4 முடியும் வெட்டி போட்டு தலையுது. அது 20 வயசுல பையனுள்ள பிள்ளையும் வச்சுக்கிட்டு. ஆமாக்கா, விடுங்க, பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போட்டோம். சும்மா இருங்களா? நீங்களும் இப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணதான் அவ்வளோ ரொம்ப பண்ணியாளுவேன். இந்த பாருமா, இந்த பொட்டை எடுத்தாதான் நீங்க இதெல்லாம் வாங்கணும்னு சொன்னா எங்களுக்கு அப்படிப்பட்ட எதுவும் வேண்டாம், நீயே வச்சுக்க. இன்னும் போய் தொலைங்களா, ஒரு பேச்சும் கேட்க மாட்டீங்க. ஆமா, இது என்ன இத்தனை பாட்டலு வீட்டுல கிடக்க? நெல் பழிச்சு பாட்டலாம் இப்ப என்ன பண்ணணும்? வாங்கி போட்டு அந்த ஆளை கடந்து காஞ்சிட்டு அடக்காது. ஒரு நாள் வாங்கி போட்டுட்டு அப்புறம் 4 நாள் யூஸ் பண்ணுவாளுவ. அப்புறம் காலேஜ்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலுவே, நகத்தை வெட்ட சொன்னாலுவேன்னு அந்த ஆளை போட்டுறியது வேற. அது அந்த ஆளை தூக்கி குப்பையில போடணும். என்னத்துக்கு இப்படி போட்டு வீணாக்குறீங்க? என்ன, அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஹேக் தெரியும். நாங்க அதெல்லாம் ஹேக் யூஸ் பண்ணி சரி பண்ணி யூஸ் பண்ணுவோம். உனக்கு தெரியாது. ஆமா, எனக்கு ஒன்றும் தெரியாது, இவ்வளோக்கு தான் எல்லாம் தெரியும். இப்போ கொம்மி, இப்போ இதுக்கு வாங்கி தருவியா, வாங்கி தரமண்டியா? ஒன்று தருவேன்னு சொல்லி, இல்லை தரமண்டேன்னு சொல்லி. தரமண்டேன்னு சொன்னா அந்த வச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு போவோம். இந்த திமிரு பேச்சுக்கு தான் நீ அடி வாங்கியது. அவளை பேர் அவளும் அதே தான் எடுத்து வச்சிருக்கான்னு அவளை சத்தம் போட்டு அவள் எதனா திருப்பி பேசியாளா? அவள் பாட்டுக்கு இருக்காளா? அது மாதிரி உனக்கு இருக்க முடிய மாட்டேங்கன்னு. இப்போ சுனி சும்மா இருத, அவளே கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தனா அவள் பாட்டுக்கு திட்டுற வரைக்கும் திட்டி பார்த்துட்டு அந்த ஆளை விட்டுருவா. நீ சும்மா அவள்கிட்ட எதிர்த்து பேசி கடைசியில் வாங்கி தர முடியேன்னு சொல்லிட வச்சிடாத. அட, பிள்ளைகளுக்கு கேட்டதை வாங்கி கொடுங்க லட்சு. சும்மா அதுவெல்லாம் போட்டு பாடாப்படுத்தாதீங்க. போங்க, அந்த அண்ணட்ட கொடுத்து எவ்வளவு என்னன்னு கேட்டு சொல்லுங்க. நான் பார்த்து காசை கொடுத்துட்டு வரேன். இதை முறையே சொல்ல வேண்டியதானே? ஆனா இத்தனை நெல் பாலிசு பாட்டில் எல்லாம் தூக்கப்படாது சொல்லிட்டேன். ஒரு பாட்டில் தான் எடுக்கணும். சந்தியா மட்டும் 3 பாட்டில் வச்சிருக்கா, அதுக்கு ஒன்றும் சொல்லல. அவளுக்கு தான் சொல்லியே. ஏம்மா, எனக்கு இந்த 3 பாட்டில் வேணும்னு சொல்லிட்டேன். அவள் நிறைய தூக்கி வச்சிருக்கா. அவளையும் வேணா ஒரு 3 எடுத்துக்க சொல்லு. சும்மா எண்ணெயை தேவையில்லாம அவளை சண்டைக்கு இழுக்க வைக்க பார்த்துக்க. இதுக்கெல்லாம் எவ்வளவுன்னு சொல்லுங்கண்ணே. யாரு இவ்வளோ கூட படிக்க பிள்ளைதான் இந்த பூமாரி. அவன் எதுவும் வாங்கலை. தாகாரியும் எடுன்னு சொன்னாலும் வேண்டாங்க. இதுவை நம்ம பேச்சு ஒன்றாவது கேட்குதான்னு பேரு. ஏமா, அவளுக்கு வீட்டில் வாங்கினது கிடக்குதாம்க்கோ, அதனால வேண்டான்னா. நான் இடையில இந்த கடைக்கு போவேன் பற்றியெல்லாம் பீடி கடைக்கு. அப்போ அவளுக்கு ஏதாவது வேணும்னு சொன்னானா நான் வாங்கி போட்டுருவேனா? அதனால அவளுக்கு கிடக்குதான் பார்த்துக்கிடுங்க. இவ்வளோளுக்கு மட்டும் நான் வாங்காமலாம் போட்டிருப்பேன்னு சொல்லு. இவ்வளோளுக்கு எல்லாம் அப்பப்போ கேட்க நேரம்லாம் வாங்கி தான் கொடுக்கேன். அப்பயும் இல்லைங்க அழுவை என்னதான் பண்ணுவாளுவோ தெரில. அங்கே போய் பார்த்தேன்னா அவ்வளோ ஒரு மேக்கப் டப்பான்னு வச்சிருப்பாளுவே. அதுக்குள்ளே ஊறுபட்டது கிடக்கும். கேட்டேன்னா இது அப்போ வாங்கினது இப்போ வாங்கினது, அதை அழுக்காகி போச்சு, அது துடைக்கணும், இதை மடக்கணும், அதை கொட்டணும், எக்ஸ்பிரி ஆகிட்டு அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாளுவே. ஒரு குப்பை தொட்டி கணக்காக தான் வச்சிருப்பாளுவே. ஆளுக்கு ஒரு டப்பா என்னத்தை தான் வச்சிருப்பாளுவோ அப்படியே குப்பைக்குள்ளே கிடக்கிறாங்க. சும்மா அதுக்குள்ள போட்டு நாசம் பண்ணி அழுவங்க வளையலெல்லாம். ஆமா, வளையல்லாம் அந்த ஆள் கடந்தாலும் உடஞ்சி போய் நாசமா தான் போவோம். அதுக்கு ஒரு ஸ்டாண்டு முதக்காரியும் நான் வாங்கி கொடுத்துட்டேன், வளையல் ஸ்டாண்டுன்னு. ஆளாளுக்கு ஒன்று. அப்பயும் அந்த ஸ்டாண்டு அதுலயே கடந்து தூசி அடைஞ்சு அதுலயும் வளையல் போட்டு நாசம் பண்ணி அழுவேன். 2 பேருக்கும் சேர்த்து 450 ரூபா ஆகுதுமா? 400 ரூபா கொடுங்க. எங்க அம்மா கிட்ட வாங்கிக்கிடுங்கண்ணே. சரி.
என்னது 400 ரூபாயா? 400 ரூபாய்க்கு என்னெல்லாம் வாங்கினாலும்னு தெரியலையே அப்படி. ஏக்கா 450 மொத்தம் 400 ரூபா கொடுங்க போதும். 400 ரூபாய்ட்டா எல்லாம் என்ன விலையாதான் இருக்கு அப்பா. நெயில் பாலிஷ் நிறைய பறிக்க வச்சிருக்காளுவல்ல, அதுல 2 3 குறைச்சிருங்க. குறைச்சிட்டு ஆளுக்கு ஒண்ணு மட்டும் கொடுங்க. அம்மா எனக்கு வேணும். சரிக்கா, பிள்ளைல ஆசைப்படுதலாக்கா வச்சுட்டு போட்டோம். இவ்வளோ கிட்ட மல்லு கட்ட முடியாதும்மா. இவ்வளோளுக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ வர வரைஞ்சி கட்டிட்டு வந்துருவாளுவே. எல்லாம் சரி, அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. நான் காசை கொடுத்துட்டு வாரேன். வீட்டுக்கு வந்து உங்களோட பார்த்துக்கிடியே. சரிம்மா, காசை கொடுத்துரு. நாங்க போயிட்டு வரோம். பாய். இப்ப புமாரி ஓடியா. பாருங்க பிள்ளைகள் எப்படி துள்ளி குதிச்சுட்டு ஓடுதுவேன்னு. அதுவே சந்தோஷத்துக்காண்டி தானே நாம இருக்கோம். அப்புறம் என்ன? அது சரிதானே, இருந்தாலும் இதுவே ஓவரா தான் பண்ணுதுவே. எங்கள் மாமியாருக்கு உங்கள் மௌலும் எவ்வளவோ தேவலாம். 2 பிள்ளைல எடுத்து 400 ரூபா தான் வந்திருக்கு. என் மாமியார் ஒருத்தர் எடுத்து 1100க்கு போயிட்டு. அது சரிதான் பெரிய பொண்ணு. என் மாமியாரும் 400 தான். ஏமா கேஷா நீங்க ஜிபேயா? நான் காசு எடுத்துட்டு வந்திருக்கேனே. நான் ஜிபே பண்ணிடுறேனே. ஜிபே வச்சிருக்கியல்ல? ஆமாம்மா இருக்கு. என் மாமி அதெல்லாம் போட்டு தந்திருக்காங்க. முன்னாடி வச்சிருக்கேன் பாருமா. சரிண்ணே, நான் போகும்போது போட்டுடுறேன். சரிம்மா. என்ன, எனக்கு அந்த 400 ரூபா கூட நான் அந்த பொட்டட்டையும் போட்டுருங்க. எனக்கு பொட்டு வேணதான் செய்யும். சரிம்மா. என்ன, எனக்கு இந்த வளையல் எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணே. இது 100 ரூபாமா. அட, இதை கடையில் வாங்கினா 250 ரூபா சொல்லுவாங்களே. என்ன, கடையிலே இந்த வளையல் 250 ரூபா சொல்லுவாவ. நீங்கள் என்னென்ன 100 ரூபா தான் சொல்கிறீங்க? எப்படின்னே உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? அதெல்லாம் ஆகுமா? எனக்கு ஒரு 10-20 ரூபா லாபம் வச்சு தான் நானே சொல்லுவேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லாம 100 ரூபாய்க்கு எடுத்துக்க. இப்படிலாம் அப்பாவியா இருக்காதீங்கன்னே. கடையில வியாபாரம் பண்ற மாதிரி பண்ண பாருங்க. அப்பதான் நீங்களும் பொழைக்க முடியும். அதுக்கு நீ என் வயலுக்கு 150 ரூபா சொல்லிவிடாதீங்க. எனக்கும் கம்மியா சொல்லுங்க. இல்லம்மா, உன் வழியில் 150 ரூபா தான். அவ வளையல் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. அதுவே 100 ரூபா தான் சொல்றீங்க. என் கையில இருக்கிறது 150 ரூபா சொல்றீங்கல்ல. அது ஒரே மாடலுமா? நீ வச்சிருக்கிறது 5 கிலோ இருக்கலாமா? 150 ரூபா தான். என்னமோ போங்க. சரி சொல்றீங்க. நான் ஒன்னும் எடுக்கல. நான் சும்மா அந்த வளையல பாத்துக்கிட்டு இருந்தேன். வச்சுட்டு போயிருவேன். அவ்வளவுதானே. நாங்க இவிய 3 பேர் தான் எடுத்திருக்காவ. சரிம்மா சரிம்மா. என் மொவாலே ஒன்றும் வேண்டான்ட்டு போயிட்டா. வேற நான் மட்டும் எடுத்துட்டு போனா அம்மா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டான்னு நினச்சிக்கிடுவா. அதனால நான் இன்னொரு நாள் வாங்கிக்கிட்டேன். நீங்க எப்பனா வரும்போது. சரிம்மா. எல்லாம் உமா, நான் இப்போ கையில் ஃபோன் எடுத்துகிட்டு வரல. எங்கள் மாமியார் வேறு பல்காக வாங்கிட்டு போயிட்டு யாரால நீ உன் ஃபோன்லேருந்து ஜிபே பண்ணிடு. நான் உனக்கு காசு தாரேன். உன் அக்கௌண்ட்டில் இப்போ கிடக்கும்ல, ஹோட்டல்லாம் வச்சுருக்கியே. அதெல்லாம் கிடக்கு என்கிட்ட இப்போ. ஆனா நீ எனக்கு வீட்டுக்கு போன உடனே டானும் வேலையை அனுப்பிடுற. அனுப்பலன்னா அப்புறம் நான் வீட்டுக்கே வந்துடுவேன் பார்த்துக்க. அனுப்பி தொலைகிறோம்ல, சீக்கிரம் காசை போட்டு விடு. என்ன, இங்க இருக்க கியூஆர் கோடு தானே யூஸ் பண்ணனா? ஆமாம்மா, அங்கே முன்னாடி இருக்கிறது தான். அந்த போட்டு விட்டுட்டேன். இந்தாங்கண்ணே, நான் எடுத்ததுக்கு காசு. கொண்டாங்கம்மா. போட்டாச்சு. எனக்கும் பெரிய பொண்ணுக்கும். சரிம்மா. சரிண்ணே, அப்ப நாங்க வாரோம். சரிம்மா, நானும் வாரேன். அடிக்கடி வாங்க இப்படி. சரிம்மா, பாப்போம்.